வணக்கம் நண்பர்களே, எஸ்எஸ்எல் சச்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் ஒய் ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா? நம்ம இன்றைக்கி ஜீசஸ் மை சுப்ரீம் சோல், மை சுப்ரீம் சால்வேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இது எங்கேயோ பிரதர் வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு போய் பிடிச்சின்னு வந்திருக்காரு அப்படின்னு டைட்டில் பிடிச்சின்னு வந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியல் இது வந்து ஜீசஸ் மை சுப்ரீம் சோல், அதாவது என்னுடைய பரம ஆத்மா, என்னுடைய என்ன சொல்கிறது, பரம ரட்சிப்பு, சுப்ரீம் சால்வேஷன் அப்படின்னு பார்க்கணும். எசப்பாவோட யெஷுவாங்கிற பேரே சால்வேஷன் தான். ஸோ ஆண்டவர் ரட்சிப்பின் முத்திரையை தன் மீது வைத்திருக்கிறார். அதில் அவருக்கு எந்த இதுவும் இல்லை, அவருக்கு எந்த கஷ்டமும் அவருக்கு இல்லை. ஆண்டவர் யெஷுவான்னு தன்னை சொல்கிறதுல கஷ்டம் இல்லை. ஆண்டவர் தன்னை யாவேன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து கஷ்டப்படுவாரே தவிர, ஆண்டவரின் ரட்சிப்பா ஏசப்பா இருக்கிறதுக்கு, யெஷுவாவா இருக்கிறதுக்கு அவர் வந்து கஷ்டப்படுவதில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் ஏன் வெறுமனை தன்னை ரட்சிப்புன்னு மட்டும் டைட்டில் பண்ணிக்கிறார். why he is not saying that he is son of man or son of God? அவருக்கு அவ்வளோ டைட்டில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஏன் தன்னை ரட்சிப்புன்னு டைட்டில் பண்ணிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் காட் இஸ் ட்ரினிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்குள்ளே வந்து இந்த காட் இஸ் மை சுப்ரீம் சோல்னு சொல்லும்போது சில விதமான இதெல்லாம் இருக்குது, சில விதமான புக் மார்க்ஸ்லாம் இருக்குது, டைட்டில்ஸ் இருக்குது, கஷ்டம்லாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, காட் இஸ் என்ன சொல்கிறது, சூப்பர் நேச்சுரல் முன்னாடி சொல்லியிருக்கணும். காட் இஸ் என்ன சொல்கிறது சூப்பர் மைட்டி, என்ன சொல் ஆல்மைட்டி காட் அப்படி சொல்கிறோமா? நான் காட் இஸ் ஆல்மைட்டி, ஓகே, யாருக்கு தெரியாது, இது எல்லாருக்குமே தெரியும். காட் இஸ் என்ன சொல்கிறது, ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எப்பயுமே இதுதானே, இது அட்வென்ச்சர் ஆஃப் இஷ்யூ தானே. நம்ம எப்படி காட் இஸ் எக்ஸ்ட்ரா நேச்சுரல், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்னு பார்க்கணும். சூப்பர் நேச்சுரல் சொன்னேன், அதுவே பெரிய விஷயம். இப்போ எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலாக போயிடுதா? ஸோ ஓகே, நம்ம வந்து வருவோம். என்னோடய இதை கேளுங்கோ. நான் வந்து எப்பயுமே வந்து என் கூட்டம் எப்பயுமே இதுதான், நான் போகிறது, நான் இருக்கிறது எல்லாமே ஒரு பப்ளிக் குரூப் தான், பப்ளிக் இஷ்யூ தான். நான் வந்து ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு தங்கியிருந்தேன்னா அந்த மேடம் வந்து சிஎம்சி ஸ்டாஃபு, அவங்க வந்து நீ வந்து என்ன பெண்டகோஸ்ட் சர்ச்சுக்கு போயின்னுக்கிறியா? ஸோ அவங்க வந்து உன்னை வந்து டைட்டில் பண்ணுவாங்க, உனக்கு ஒரு இது அந்த மாதிரி தீர்க்க தரிசனமே சொல்லுது, உனக்கு உங்ககிட்ட பிரகாசம் வந்ததை நான் பார்க்குறேன், உனக்கிட்ட இது வந்ததை நான் பார்க்குறேன். ஸோ யூ மே பி மேனிஃபெஸ்டட் ஆஃப் சம்திங். நீ வந்து தேவதையாக மாறிடுவாய், நீ வந்து இதுவாக மாறிடுவாய். அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு நான் என்னை விட்டு கொடுக்கல, உண்மை. இன்னும் கேட்டால் அப்போல்லாம் வந்து எங்கள் பேசர் வந்து ரொம்பவே ஓப்பன் இஷ்யூ. நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி நான் வந்து என்னோடய மற்ற நம்பிக்கைகள் என்னண்ட இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்னமும் கூட அந்த அந்த சம்பிரதாய சாஸ்திரமெல்லாம் என்கிட்ட இருக்குது. நம்ம அந்த இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் ப்ராக்டிஸிங் த சால்வேஷன், அதாவது ரட்சிப்பின் காரியத்தை நான் இன்னமும் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ரட்சிப்பின் காரியம் ஏசப்பா தானே, ஏசப்பாவோட டைட்டில் தானே. ரட்சிப்பின் காரியம் என்னன்னு கேளுங்கோ. இப்போ யாவே தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் இஸ்ரவேலில் இருந்தீங்கன்னா ஹாஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஷம். ஸோ இல்லைன்னா அடோனாய் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஹாஷம் இல்லை ஷாம், நீங்கள் இந்தியா வந்துட்டிங்கன்னா ஷாமு, மேரா ஷாம், மேரோஹே, சாரி எனக்கு இந்தியெல்லாம் வராது சொல்கிறேன், மேரோஹே. ஸோ அப்படி பார்க்கலாம். அவர் என்னுடையவர், எனக்கானவர், என்னுடைய ஷாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன கேளுங்கோ, த சால்வேஷன் இஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, டேபிள், அது ஒரு மேடை, ஸ்டேஜில் என்ன வந்துச்சுப்பா, ஸ்டேஜில் வந்து
த கேம்பல் ஹேப்பன் இப்போ நடக்குதானோ. நம்ம எத்தனை நாள் கேட்குறோம் இந்த 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 மேடையின் அப்போ, இந்த 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 இழிவின் அப்போது பரமாத்மா எங்கே இருந்தார் கேட்குறமோனோ. ஆனால் நம்ம இப்போ பார்க்குறோம், நமக்கு உதவி கிடைக்கிறது. அவர் வந்து ஒரு ஃபைட்டில் இருந்தாராம். ஆமாம், அவரோட சொந்த டெரிட்டோரி, அவரோட டைட்டில் டீடே, அவரோட இப்போ தான் அவர் வந்து ராஜஸ்ரீ யாகத்துக்கெலாம் போய் டைட்டில் டீட்லாம் வாங்கின்னு நான் வந்து நண்பன் யுதிஷ்டராஜனின் நண்பன் சொல்லிட்டு வந்தாரான். வரும்போது இந்த சொன்னேன்னா நான் சிசுபாலன் செத்து போயிட்டான்னு சொன்னோன்னு அப்படி அந்த டைட்டில் டீட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. ஒருத்தன் செத்துட்டான். ஸோ அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்தானா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரான். இதை வந்து யுதிஷ்டராஜன் கேட்டுருக்கார், திருப்பி கேட்டுருக்கார். ஸோ இப்போ இப்படி ஒரு கேம்பிள் வந்துச்சு, இப்படி ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துச்சு, இப்படி ஒரு இது வந்துச்சு. அந்த நேரத்தில் பரமாத்மா நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்கும்போதோ என் பிள்ளை வந்து ஒரு இது பண்ணிட்டுருக்கான், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கான். அவன் வந்து ஒரு ராட்சசால் கூட ஒரு 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 டிமானிக் இது கூட அப்போல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குமா, என்ன சொல்கிறது, அப்போல்லாம் ரொம்ப மைட்டி இதெல்லாம் இருக்கிறாங்க, ஜெயின்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து எங்களோட டைட்டில் டீடை எங்கள் கூட சண்டை போட்டாங்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து என் பிள்ளை வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளுடைய மேடை, அதாவது இந்த இழிவான சூதாட்ட மேடை ஒரு பிள்ளையை கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓ கிரேட், வாட் இட் இஸ். அப்போ நீங்கள் பார்க்கலாம் இது எவ்வளோ பெரிய இழிவு. இங்கே இருக்கிறவன் எல்லாம் சகுனி, அவன் வந்து சொத்தை அபகரிக்க பார்க்குறான். நடந்தது எல்லாமே அபகரிப்பு, இழிவு. நீ தோற்று போயிட்டா, உன்கிட்ட அதிர்ஷ்டம் இல்லை, உன் முண்டாட்டி கூட உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஸோ பாரு, பாஞ்சாலி வஸ்திர அபகரணம் எல்லாம் நடக்கிறது. ஸோ அப்போ அங்கே வந்து ஒருத்தர் எழுந்து நிற்கிறான் இல்லையா, அவன் பேர் மறந்து போயிட்டோம். அங்கே ஒருத்தர் இவை அந்நியார். ஸோ அவன் துரியோதன சகோதரன் தான். இவங்க அண்ணி, இவங்க வந்து அவமானப்படக்கூடாதுன்னு ஒருத்தன் எழுந்திரிச்சு நிற்கிறான். ஸோ அங்கே ஒரு பிள்ளை இருக்கான், இப்போ இங்கே ஒரு பிள்ளை இருக்கான், துவாரகாவில் ஒரு பிள்ளை இருக்கான். ஸோ இருக்கான்னா சரி, நான் வந்து பிள்ளையோட இதை பார்த்துன்னு இருந்தேன், அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான், அதை நான் பார்த்துன்னு இருந்தேன் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னோடனே இவருக்கு வந்து குஷியாயிடுது. ஸோ அப்போ பாருங்கோ, நம்ம வந்து ஒரு காரியத்தில் இருக்கோம், ஒரு வேலையில் இருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ங்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா அது என்னன்னு அங்கே எங்களுக்கு ஒரு இரண்டு மனம்ங்கிறது ஒரு காரியம் நடந்துருக்குது, ஒரு காரியம் இழிவாக இருக்குது, ஒரு காரியம் இதுவாக இருக்குது. சகோதரர்கள் சண்டை போடுறாங்கோ, ஒரு நல்ல குடும்பத்து மனுஷன் அவமானப்படுறான், அடி வாங்குறான், இழிவுபடுத்தப்படுகிறான் காரணமே இல்லாமல். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், அந்த நேரத்தில் ஒரு பிள்ளையின் விளையாட்டு இருக்கிறது, அது வந்து எங்கே ஒரு ட்ரைனிங் இருக்குது, அங்கே ஒரு இது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு மனசு, அங்கே ஒரு மனசு. ஸோ இப்போ எங்கள் எல்லாமே நீங்கள் ஆசிரமம் போங்க, ஆசிரமில் இவர் சொல்கிறாரு, பாபாஜி சொல்கிறாரு, நீங்கள் என்னாண்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன், டீச்சிங் பண்ணின்னு இருக்கேன். ஆனால் நான் இந்நேரம் வந்து ஒரு லே அவுட் போட்டுருக்கேன், நான் வந்து ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணியிருக்கேன். என் மனசில் இன்னொரு ஸ்ட்ரக்சரு ஒரு இஷ்யூ நடந்துனுக்குது. உண்மையிலே அது பாழாப்போகிறது உண்மைதான். ஏன்னா ஒரு காரியத்திலே உங்களுக்கு விரிவு இல்லாமல் அது வந்து ரெண்டு காரியமாக இருக்கும்போதோ, ரெண்டு மைண்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போதோ அது வாய்க்காது. ஸோ இப்போ இங்கே நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, அது வேற எங்கேயோ நடந்து அதை வந்து இவங்க விசாரணை பண்ணுற மாதிரியான காரியத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரே இடத்துல இருந்து கொண்டு ரெண்டு மனசில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆமாம், ஒரு டிட்டாச்டு அட்டாச்மெண்ட்டோடு நம்மக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட அட்டாச்மெண்ட் எங்கே இருக்குது? அவங்களோட அட்டாச்மெண்ட் அவங்க வீட்டில் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இருக்கலாம். ஆனால் எந்த விதத்துலேயும் நமக்கு இதில் ஒரு இந்த இழிவான மேடையிலையும் நம்ம ஒரு பிள்ளையின் அடையாளத்தை பெறுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கோ. ஸோ பார்க்கலாம், அதுதான் டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த அடையாளம் கிடச்சதா இல்லை, அவங்க வந்து விசாரிக்கிறான், இதுமாரி விசாரிக்கிறான், நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே இருந்தேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரெண்டு காரியம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது.
ஸோ அப்போ பார்க்கலாம். அப்போ ஃபைட்டுங்கிறது 2 பக்கத்துலேயும் இருக்குதுங்க. ஆமாம், ஒரு உதவியின் மனிதனுக்கும் இது இருக்குது, களம் இருக்கிறது. ஒரு உதவியற்ற மனிதனுக்கும் சூதாட்ட மேடை ஒரு களமாக இருக்கிறது. ஆனால் இந்த களத்திலே ஒரு 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 சிருஷ்டி காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஸோ பார்க்கலாம், எல்லா இடத்துலையுமே ஒரு உதவி இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு அற்புத செயல் இருக்குது. அப்படிங்கிறது தான் ஆண்டவரின் ரட்சிப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், அப்போ இதுதான் ரட்சிப்பா, இதுதான் பரமாத்ம தத்துவமா? உண்மை. த சீல்டு சுப்ரீம் salvation or sealed supreme soul is of a new soul, ஒரு புது ஆத்மாவின் அடையாளம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சரி, என்ன ஆத்மா அடையாளம், என்ன காரியம் எதுவாக இருந்தாலும் என்ன, இந்த தவிர்ப்புக்கும் இந்த போராட்டத்துக்கும் இந்த வெறி கொண்ட காரியத்திற்கும் நீங்கள் இது பண்ண முடியுமா? நீங்கள் சமாதானம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆமாம், எது நடந்ததோ அது அத்துமீறல் தான். எது காரியமோ அது காரியம்தான். எந்த இடத்தின் காரியமோ அது இடத்தின் காரியம்தான். இப்போ நீங்கள் பார்க்கணும், இடத்த தியாகம் பண்ணணும். ஆமாம், நீங்கள் பார்க்கலாம், ஆபிரகாம் வீட்டில் என்ன நடக்குது? இஸ்மவேல் ஈசாக்கை தப்பாக பேசுகிறான், தப்பாக நடந்துட்டான். இப்போ பிள்ளையாண்ட அடிமையானவனே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஸ்மவேலை ஆகார் கூட வெளியில் அனுப்புகிறான். ஸோ அப்போ இடம் மாற்றப்படுகிறது. பிள்ளையாகவே இருந்தால் கூட நீ அதிகமாக பேசினா நீ வெளியே போயிடணும். அப்போ ஒரு பேச்சுக்கே ஒரு இதுக்கே ஆண்டவர் ஒரு ஒரு வைராக்கியம் வச்சுருக்கும் போது, ஈசாக்கு மேலே வைராக்கியம் வச்சுருக்கும் போதோ, நீங்கள் ஒரு நபரின் மரியாதை அது எப்படி வரும்னா அது அப்படித்தான் வரும். ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கோ, சுப்ரீம் சால்வேஷன், அப்புறம் சுப்ரீம் சோல், அதாவது சுப்ரீம் டைட்டி அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஏன் பரமாத்மாவானவருக்கு நம்மக்கிட்ட ஒரு இது இல்லை, நம்மக்கிட்ட ஒரு சீல் இல்லை? நாம் ஏன் எப்போவுமே அனுசரித்தே போக வேண்டியிருக்கிறது? நம்ம எப்பயுமே ஏன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலாக இருக்க வேண்டியிருக்கிறது? ஆமாம், நீங்கள் பார்க்குற நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அது காரியம் இல்லை. என்கிட்ட இவ்வளோ வார்த்தை இருக்குதுங்க, என்கிட்ட இவ்வளோ சுப்ரீம் சுப்ரீம் இது இருக்குது, சீல் இருக்குது, ஒரு பரம ஞானத்தின் காரியம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கோ, the issue goes on to the person. யார் இங்கே பரமாத்மா, யார் இங்கே டைட்டில் மேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பரமாத்மாவின் இடத்துல யார் இருப்பா? அடிமை இருக்கானா? ஸோ இல்லை இந்த இந்த மேடை தருகிற இந்த காரியம் இருக்கிறதா? இது இங்கே ஒரு இன்னொரு காரியம் நடந்தது அப்படிங்கிற இந்த சமாதானம் இருக்கிறதே, அது நமக்கு பரமாத்மாவின் அடையாளத்தை தருமா? சரி, எதுவாக இருந்தால் என்ன? இந்த இழிவான மேடை யாருடைய மேடை? ஆமாம், இது துரியோதன மேடை, இது சகுனியோட மேடை. ஆனால் நம்ம புள்ள மட்டும் நம்மளுது. மேரே ஷாம், மேரா ஹஷம், மேரா ஹஷம் இல்லை, அது ஹீப்ரூவில் சொல்லணும் இல்லையா? ஹஷம்க்கு ஐ டோன்ட் நோ பட் தட். சரி. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த ஷாம் ஹாஷம் இப்படி என்ன சொல்கிறது, இந்த மொழி ஒற்றுமை கூட வந்துடும் போலாகுது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த பரமாத்மாவின் தவிர்ப்பு உங்களுக்கு வாய்க்காது. ஆமாம், நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் வந்தேன், ஒரு காரியத்தை பார்த்தேன். நம்மளுடைய பரம ஆண்டவர், சிருஷ்டிகர்த்தர், அகில உலகத்தையும் படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஆரம்பித்தாங்க. சரி, சந்தோஷங்க, நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஓகே, சிருஷ்டியான இயேசு கிறிஸ்து, எல்லாத்துக்குமான இயேசு கிறிஸ்து அண்ட பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய
அவ்வளோ பெரிய ஆண்டவர், நம்ம ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொன்னது சந்தோஷமே. நான் ஒன்றும் தப்பாக சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் இத்தனை பெரிய தெய்வத்தை வைத்திருக்கிறீர்கள், அவர் இயேசு, சந்தோஷம், நான் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், இல்லை நம்ம காமெடி அப்படி தான் போயிடுது, சொல்லுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லலாம். இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் காரியம் நம்மளாண்ட இருக்கிறது, திருத்துவம் நம்மளாண்ட இருக்கிறது. இதை நீங்கள் சுப்ரீம் சோலாக பார்க்கணும். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ, சுப்ரீம் சோல், சுப்ரீம் ஐடென்டிட்டி என்கிட்ட இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து பரம தேவன், பரம ஆத்மா, என்ன சொல்கிறது, பெரிய எக்ஸ்பான்ஷன், அகில உலகத்தின் சர்வசிருஷ்டியின் நாயகன், என் நாயகன் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவரே வந்து தந்தை, மகன், தூய ஆவின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறார், தன்னை முத்திரை போட்டுக்கிறார். நீங்கள் சிலுவை முத்திரையை நீங்கள் போடுறதுங்க, இல்லை தூதன் வந்து போடுறானோ இல்லையோ, ஆண்டவர் அதை தன் மேல் தரித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு சீல் இருக்குது, இந்த சுப்ரீம் சோல் சீல் இருக்குது. அதுதான் தாவீதின் வேரும், அதாவது யூதா கோத்திரத்து சிங்கமும்னு ஆண்டவர் தன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டுக்கிறார். ஏன் அவர் போட்டுக்கணும்? அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரேங்கிற மாதிரி அவர் அவ்வளோ பெரிய ஆண்டவராக இருந்தும் அவர் ஏன் இதை தரித்து கொள்ளுகிறார்? ஏன்னா பரமாத்மா அடையாளம், அதாவது பிதா குமார பசுதாவின் ஐக்கியம்தான் இது அப்படிங்கிறத அவர் வந்து வச்சுன்னுக்கிறார். அந்த ஐக்கியத்தை அவர் தாவீதுக்கிட்டேயும் யூதா கோத்திரத்து அடையாளத்துலேயும் அவர் வச்சுருக்கிறார். ஸோ இப்போ யூதா கோத்திரத்து சிங்கம்னா என்ன அர்த்தம்? ஆமாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து இப்போ என்ன கின்ஸ்மேன் ரெடிமர். ஆமாம், அதுதான் யூதா கோத்திரத்து சிங்கம். அது வந்து தன்னை உறவின் காரியத்தில் அது பாதுகாத்து கொள்ளுகிறது. ஸோ அப்போ உறவை அது வந்து விளக்கப்படுத்துகிறது, உறவை அது நிதானப்படுத்துகிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், உறவு நமக்கிட்ட யார் கூட உறவு? விரோதி. யார் விரோதி? நீங்கள் அதை பார்க்கலாம். விரோதி நமக்கு சாத்தான் இல்லையா? ஸோ அப்போ சாத்தான் விரோதினா நம்மளாண்ட விரோதம் இருக்கணுமோன்னு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், அப்போ நம்மள்கிட்ட ஒரு விரோதங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. அதனால் சாத்தான் நமக்கு விரோதி இல்லையா? அப்போ நாங்கள் பார்க்கலாம், இப்போ விரோதியின் வெற்றி அப்படின்னு பார்க்கலாம். என்ன விரோதியின் வெற்றி? விரோதியின் வெற்றி அடிமை. இப்போ உங்கள் ஆண்ட பேசிகிட்டு இருக்கிறது உண்மை தானே? இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் தட். நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது அப்படி இல்லை. நான் உங்கள்கிட்ட விரோதத்துக்காக வரலை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்கிட்ட விரோதமே இல்லைங்கும் பொழுது என்கிட்ட விரோதி வேறு இருக்கானா என்ன? ஸோ அப்போ நான் விரோதிக்கிறது சாத்தானே அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் இது வந்து நான் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் காரியத்தில் விரோதி இருந்தான், என்னண்ட விரோதி இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த 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 வாழ்க்கை, இது பேசிக் தியாலஜிங்க. இதிலே ஏன் பிரச்சனை வருது? வை வி ஆர் ட்ரபிள்ட் ஆஃப் திஸ்? ஆமாம், விரோதி என்ன சொல்கிறான்? இது பாரு, பரம வைஷ்ணவன் என்ன கொண்டு வந்துட்டேன், நீங்கள் கொண்டு வர வேண்டாம், அவனே வந்துடுவான். என்ன காரியம்? நான் என்ன பார்க்குறேன்னா, கண்ணை முன்னே நான் ஒரு டான்ஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பார்க்குறேன்? இது காளிங்க நர்த்தனம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாம்பு மேலே அந்த பரமாத்மா கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அந்த 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 பாருங்க, ஒரு தலையாக தாண்டி ஆடுமா. ஸோ இட் வாஸ் ஸோ சஸ்டைனிங். விரோதம் எழும்பாதபடிக்கு, இந்த பாம்பு எழும்பாதபடிக்கு அது வந்து டான்ஸ் ஆடுதான். ஸோ சந்தோஷம் உங்களுக்கு. நான் நல்ல இதுவே பண்ணிவிடுவேன். ஸோ விரோதம் எழும்பாதபடிக்கு ஒரு ஒரு இது ஒரு இது ப்ரெஷர் கொடுத்துனுங்குது அந்த பாம்பு மேலே. தலையை நசுக்கிறான் மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறார்.
ஆண்டவர் இருக்கிறார். நம்மளோட எல்லா முயற்சிகளிலும் கிரியைகளிலும் ஆண்டவர் ஒரு 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 பரமாத்ம தத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் அவர் வந்திருக்கிறார், அவர் பங்கெடுக்கிறார். ஆண்டவர் நம்ம உதவி நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் இங்கே பிதா குமாரன் ஒருத்தர் இருக்காங்க, மனுஷன் ஒருத்தர் இருக்காங்க, அவனுடைய மரியாதையை காப்பாற்றப்பட வேண்டும். நான் எப்பயுமே அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன் யூசி இங்கே விரோதம் எங்கே வந்துச்சு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அடையாளத்தில் வந்துச்சானா தங்களை யூதர் என்று சொல்லி கொண்டவர் கூட்டம் இருந்தது. நீ அவர்களை சகித்தாய் அப்படின்லாம் போட்டிருந்தோன்னு. சரி, ஏன் போட்டிருக்குது? ஏன் அவர்கள் தங்களை யூதர்னு சொல்லியிருந்தாங்க? ஏன்னா அவர்கள் பரமாத்மா அடையாளம் என்னண்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, பரமாத்மாவுக்கே அது கிடையாது. பரமாத்மாவுக்கே ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு களத்தின் அடையாளம் இருக்கிறது. என் களத்தில் என் பிள்ளை சண்டை போட்டுட்டு இருந்தான், என்னால் அங்கே மேடைக்கு வர முடியல. அங்கே வந்திருந்தேன்னா நான் எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பேன். விரோதமே இல்லாமல் போயிருக்கும், விரோதியே இல்லாமல் போயிருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறாராண்ணா. அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ பரமாத்மா இஸ் வெரி பிஸி, காட் இஸ் அட் ஒர்க்கு. ஸோ அப்போ பாருங்கள், நம்மளும் இந்த மேடை, இந்த இழிவான மேடை ஏதோ ஒரு பிள்ளையை கொடுத்ததாக ஒரு வெற்றியாக நம்ம பார்க்குறோம். அது அடுத்தவன் எப்படி பார்க்குறான்? விரோதத்தின் வெற்றின்னு பார்க்குறான். நெவர் பாத் இட் பிகாஸ் இது விரோதம் நம்மளாண்ட நடக்கலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் டைட்டிலில் தான் அது நடக்குது. ஸோ உங்களோட அறிவின் காரியத்தில் தான் அது நடக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆமாம், யூ சி, ஆர் யூ ஸ்டில் பி லைக் திஸ்? நீங்கள் இன்னமும் வைஷ்ணவனா? ஐ எம் நாட் பாத் இட் ஆஃப் தட். ஆமாம், ஐ எம் நாட் இட் ஆல் பாத் இட் ஆஃப் தட். நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் முத்திரையில் இருக்கிறேன். I'm an baptized Christian. I never ever worried of anything to happen like that. அந்த பயன்படுத்தும்படியாக பரமாத்மாவின் முத்திரை இருக்கிறது. ஸோ பரமாத்மாவின் முத்திரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. ஸோ அப்படி இருக்கும்பொழுதோ நான் ஏன் இப்போ ட்ரபிள் ஆக போகிறேன்? உங்கள்கிட்ட காலிங்க நர்த்தன கதை சொல்கிறதுக்கோ எனக்கு ட்ரிபிள் இல்லையோனோ. வை ஷுட் ஐ பி ட்ரபிள்ட் ஆஃப் தட்? காட் இஸ் சஸ்டைனர். அவர் அமுக்கி வச்சுருக்கார், அவர் டான்ஸ் பண்ணுறார். அவர் இது காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் தி இஷ்யூ, வாட் எவர் இட் இஸ். அது காஸ்மிக் டான்ஸில் அவர் பலிபீடத்துலேருந்து ஒரு அக்னியை எடுத்து ஒரு பூமி மேலே போட்டோம் உங்கள் தலை மேலே விழட்டும். த இஷ்யூ இஸ் த பர்சன் யூ ஆர். வாட் இஸ் த பர்சன் யூ ஆர்? ஏன் மேலே விழுறது? திருத்துவத்தின் அடையாளம். ஆமாம், அக்னியை பற்றி என்ன, எனக்கு அதை பற்றி என்ன? நான் என் மேலே அக்னி விழுந்தாலும் நான் அவிழ்ந்து போவதில்லை. ஏன்னா எனக்குள்ள ஒரு முழுக்காட்டு செபம் இது இருக்குது, ஞானஸ்தானத்தின் அடையாளம் இருக்கிறது. சரி, சந்தோஷம். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆர் யூ என்ன சொல்கிறது? நீங்கள் சமாதானம் ஆகிட்டே. ஆமாம், இது ஒரு அத்துமீறல். ஆனால் நீங்கள் சமாதானம் ஆகிட்டே. நெவர் மைண்ட். என்னாண்ட அத்துமீறல் நடக்கவே முடியாதுங்கும்போது அப்புறம் நான் சமாதானம் ஆகிறத பற்றி என்ன இருக்குது? ஸோ அப்போ பார்க்கலாம். God is my supreme soul, God is my supreme salvation, and the salvation is of மூன்று காரியங்கள், 3 stages or 3 issues. ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு காரியம்னா இருக்கும், சரி ஞாபகம் இருக்கும். இப்போ நீ தான் சொல்லியிருந்தேன்னா 3 காரியம்னா மறதி இருக்குமாண்ணா? ஆனால் இதில் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருடைய சமூகம் இருக்கிறது, ஆண்டவரின் உதவி. அதனால் மறதி இருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருவார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று தொகை எண்ணி கொண்டு வருவார். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் தான் தொகை எண்ணுவேல். அப்போ நாங்களாம் என்ன மாட்டோம்? எங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லையா? ஸோ யூ மென்ஷன் தட் இட்ஸ் டெரஸ்ட்ரியல். ஆமாம், நாங்கள் இது இல்லையா? அப்போ நீங்கள் நீங்கள் பிரகாசமாக இருந்தேல், உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும், மரியாதை கிடச்சிரும். ஸோ எனக்கு என்ன கிடச்சிதுன்னு உங்களுக்கு தெரியுமா? The issue is
த சொல்யூஷன் இஸ், நீங்கள் பார்க்கலாம், காரியம் என்னன்னு கேளுங்கோ. காரியம் என்னென்னா, நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து நேரம் கொடுக்கறது தான் காரியம். ஸோ நம்ம இப்போ பாஸ்டர்கிட்ட போனோம்ப்பா, அவர் நம்ம அந்நிய பாஷையை அர்த்தப்படுத்திடுவார். நமக்குள்ள ஒரு கிருபை பெற்றவளே வாழ்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம 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 காரியம் வாய்க்கும் அப்படின்னு நெவர் 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 எவர் திங்க் ஆஃப் இட் லைக் தட். ஆமாம், நீங்கள் கிருபை பெற்றவரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. மரியாள் கிருபை பெற்றவளா? நம்ம பென்டெகோஸ்டல் நம்ம போகிற புரோட்டஸ்டன்ட் இஷ்யூ. கிருபை பெற்றதன் காரியம் கூடாரம்தான் இல்லையா? மரியாள் கூடாரத்தின் மகள், ஆரோனின் மகள். ஸோ அவள் கிருபை பெற்றாள். ஸோ சந்தோஷம். ஆனால் அவள் கிருபைக்கு பின்னாடி கூடாரம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே கூடாரத்தில் என்ன இருக்குது? இது சீனாய் மலை, இது ஜியோன் மலை. ஸோ சீனாய் மலையில் என்ன இருந்தது? இந்த காளைக்கன்று இருந்தது. சியோன் மலையில் என்ன இருந்தது? அங்கே வந்து எர்னாவின் களம், இங்கே வாதை நின்றது. இங்கே வந்து ஒருத்தர் முயற்சி பண்ணி கேப்சர் பண்ணி ரத்த சிந்தி கொண்டு வந்தது பகுதி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களோட பழைய எகிப்து உங்களை விட்டு போகணும், நீங்கள் வந்து சியோன் மலையின் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் சால்வேஷனில் கவனமாக இருக்கணும். நான் எதையும் பெருசுப்படுத்த மாட்டேன், எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கோ? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே இவன் என் சகோதரன், இவன் என்னுடைய என்ன சொல்கிறது, ஆத்ம பகுதி. ஆமாம், இஸ் பார்ட் ஆஃப் மை சோல் அப்படி சொல்லுங்க. தட் பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் சோல். ஆமாம், பரம ஆத்மாவின் அங்கமாக எங்கள் உறவு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ பரமாத்மானா அவர் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அடையாளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப இதுவாக பண்ணுறது இல்லை. எம்மதமும் சம்மந்தம். ஸோ இல்லை, நாட் லைக் தட். ஒரு மத உதவி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. என்கிட்டே கூட எல்லாமே இருக்குது. ஸோ வாட் எவர் we do have a help of man அப்படின்னு சொல்கிறாங்க. let it be. பட் மத உதவியை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் உதவியின் காரியத்தில், பரமாத்மாவின் காரியத்தில் இன்னமும் கற்கிறேன் அப்படிங்கிறதா நான் சொல்ல முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன கற்கிறீர்கள்? நீங்கள் கற்றுக்க எல்லாம் பார்த்தேனே, கேம்பிள்ங்கிறேல் அந்த பக்கம் ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளை விளையாட்டை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் கற்றுன்னு தான் இருக்கிறேன். நீங்கள் விமர்சிக்கலாம், நீங்கள் எதுக்குமே காரணம் சொல்லலாம். ஆனால் நான் கற்பது இங்கே என்னது, இங்கே ஷாம், அங்கே ஹாஷேம், நாட் லைக் தட். நான் கற்பது இது வந்து சீனாய் மலை, அது சியோன் மலை. பவுல் அடிக்கிறார். ஸோ இருக்கலாம், எல்லாம் நான் வந்து ஒன்றும் கற்கலைங்க, ஏதோ இதில் வந்துச்சு, இப்போ போகிற போக்கில் வந்துச்சு, இப்போ வந்துச்சு. ஆனால் நான் கற்பது உண்மையிலே நான் கற்பது ஆன்மாவின் மொழி, ஆன்மாவின் சத்தம். அவ்வளோதான். ஐம் ஜஸ்ட் touched of my Jesus. As is satsangam. நன்றி நண்பர்களே.